இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனதையும் இந்த போரே தான் என் கண்ணில் மாட்டுச்சு. ரொம்ப நாளாக என் கண்ணில் பட்டுட்டே இருந்தது. என்ன தான் இதை வச்சு இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி வாங்க இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாச்சு. இதை வச்சு நான் என்ன பண்ணேன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு பொரியல் தான். ஃபஸ்ட்டு அந்த மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் தனியாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடணும். ஏன்னா அவங்க நமக்கு யூஸ் ஆக மாட்டாங்க. மீதி உள்ள போர்ஷனை நல்லா குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் அதை நல்லா உதிரி விட்டுக்கோங்க. உதிரி விட்ட உடனே பேனை அடுப்பில் வச்சு நம்ம ஆன் பண்ணி ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதையும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா கொஞ்சம் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும். இங்கே மோஸ்ட்டாக நாங்கள் ஃப்ரோசன் பச்சை மிளகாவும் ஃப்ரோசன் கருவேப்பிலையும் யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் வீட்டில் உங்களுக்கு எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வெங்காயத்தை ஆட் பண்ணி அந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. வணக்கினதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா எடுத்து உள்ளே போட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி ஓரளவுக்கு கிண்டி விட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு நல்லா வேகும். ஆக்சுவலி இது நான் என்ன நினச்சேன்னா ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இது வேகத்துக்கு. எனக்கும் இது தான் ஃபஸ்ட் டைமு. பட் ஆனால் நான் நினச்ச மாதிரி இதில் ரொம்ப சீக்கிரமே வெந்துருச்சு. அவுட்புட் என்னன்னு நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஃபைனல் ப்ரொசீஜரில் இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கோகோனட் ஆட் பண்ணோம். இங்கே நான் மோஸ்ட்டாக ஃப்ரோசன் கோகோனட் தான் யூஸ் பண்ணுவேன். கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் இது. அது அவைலபிலிட்டியை பொறுத்து மாறும். எது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை வாங்கிக்கிறது. கொஞ்சம் கோகோனட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா நம்ம பொரியல் ரெடி. ஆக்சுவலி இது ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு கேபேஜ் பொரியல் டேஸ்ட்டில் தான் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆசையாக சமைங்க, அசத்தெல்லாம் சாப்பிடுங்க. பாய் பாய் ஃப்ரம் தமிழ் பொண்ணு இன் ஜெர்மனி.